ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகலியாஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப மொறுமொறுன்னு சாஃப்டான உளுந்து வடை எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்றது தான். ஜென்ரலாகவே வந்துட்டு உளுந்துன்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. போன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்காவது அட்லீஸ்ட் வந்து உளுந்தை நம்ம ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம உளுந்து வடை எப்படி வீட்டிலேயே பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தோல் இல்லாத உளுந்து, வெள்ளை உளுந்து தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ உளுந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் நல்லா எடுத்து வச்சாச்சு. நல்லா ஊறட்டும், 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்துட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம கிரைண்டரை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணியே விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணியே இல்லாமல் அரைங்க. அப்போ தான் வந்துட்டு எண்ணெய் நிறைய இழுக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ உளுந்து மாவு நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. பாருங்க, நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்குது. தண்ணி வந்துட்டு சேர்க்கவே இல்லை ரொம்ப. இன்கேஸ் கிரைண்டரில் வந்து அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம சும்மா தெளிச்சு விட்டால் போதும். ஓரளவுக்கு நல்லா பதமாக வந்துடும். பட் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்ப லைட்டாக ஊற்றினா போதும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு அரிசி மாவு. நம்ம வீட்டில் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கடையிலேருந்து டேரெக்டாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி எதுனாலும் ஓகே. நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை ஒரு டைம் சளிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்துட்டு அரிசியை தான் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ தான் வந்துட்டு காரம் நல்லா இறங்கும். அப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 3 வெங்காயம் நார்மல் சைஸ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துடலாம். மிளகு, பச்சை மிளகா, குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு கொடுக்குறப்ப நம்ம எடுத்துட்டு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அவங்க வாய் கடிச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய சேர்க்கீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தூள் உப்பு தான் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதில் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக கொடுக்கும். இல்லை நம்ம ரவை கூட சேர்த்துக்கலாம். ரவை, அரிசி மாவு எது சேர்த்தாலுமே நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம மாவு வந்து தட்டி போடுறப்போ கையில் நல்லா ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கையை நம்ம நல்லா நினச்சிட்டு மாவு எடுத்து தட்டினோன்னா கையில் ஒட்டாமல் ஈஸியாக வரும் எண்ணெயில் போடுறதுக்காக. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மாவை தட்டி போட்டுடலாம். இப்போ மாவு வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்து வடை பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நல்லா இந்த மாதிரி ஊட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு அப்படியே விட்டுக்கலாம். நல்லா அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் ஒரே சைடு கருகாமல் எல்லா சைடும் நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போ வடை நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கறதுக்கே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிச்சு விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்துட்டு அப்சர்வ் ஆகவே இல்லை. ஆக்சுவலாக நல்லா ஓரளவுக்கு ட்ரையாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படி இருந்தால் நம்ம எவ்வளோ வடை சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டாது. ரொம்ப சுவையான முறுமுறுன்னு உளுந்து வடை வந்துட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்குன்னா பாருங்க. நான் இப்போ உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக முறுமுறுன்னு இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிரகலியாஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்பவும் வேற ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம்.